சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் நாளை திருச்சியில் நடைபெறும் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் முதலமைச்சர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக சட்டமன்ற பேரவைச் செயலகத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க முதலமைச்சர் விஜய் நாளை திருச்சி செல்கிறார். திருச்சி புனித வளனார் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க உள்ளார். முதலமைச்சர் விஜயின் வருகையொட்டி திருச்சியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது குறித்து பட்ஜெட்டில் தெரியவரும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் அமைச்சர் மரிய வில்சன் சிறப்பு வழிபாடு செய்தார். பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை வடமாநிலத்தவர்களுக்கும் வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அதை தாக்கல் அந்த வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக பல விஷயங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். அது கண்டிப்பாக அது மக்களுக்கு தெளிவாக ஒரு ரிப்போர்ட் எங்கள் டீம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெடட் பை தி கைடன்ஸ் ஆஃப் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மூலமாக கண்டிப்பாக நடக்கும். தாவேக்கா தேர்தல் வாக்கு மகளிருக்கு 2500 உரிமை தொகை பெண்கள் முக்கியமாக பெண்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க. அந்த கோரிக்கை எப்படி நிறைவேற்றுவாங்க? ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கவலைப்படாதீங்க. தொடர்ந்து பேசிய அவர் வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளின்படியே பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறிய அமைச்சர் மரிய வில்சன் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பயிர்க்கடனை வரம்பின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெயில் வாட்டிய நிலையில் சில இடங்களில் கோடை மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெரியப்பேட்டை, நியூ டவுன், ஜனதாபுரம், செட்டியப்பனூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ந்தனர். அதேபோல விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகளான சூளக்கரை, பாண்டிய நகர், மீசலூர், சத்திரரெட்டியாப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2வது நாளாக பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. வேப்பனப்பள்ளி, மகாராஜா கடை, காவிரிப்பட்டினம், பர்கூர், சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை தொடர்ந்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் அடுக்கம் பிரதான மலைச்சாலையில் ராட்சதமரம் ஒன்று முறிந்து விழுந்ததால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 அல்லது 4 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு பகுதிகளிலும் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலும் பருவமழை தொடங்குவதற்கு சாதகமான சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. மழையின் போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்சமாக 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, கோவை உட்பட 5 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் 3 மாநகராட்சி ஆணையர்களை பணியிடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பதவியேற்றது முதல் நிர்வாக தேவைகளுக்காக பல்வேறு IAS, IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது மேலும் பல முக்கிய IAS அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஆளுநரின் முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்த கிர்லோஷ் குமார் தற்போது வீட்டு வசதித்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு ஆட்சியராக இருந்த மாலதி ஹெலன் தற்போது
சென்னை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல திருவள்ளூர் ஆட்சியராக கவிதா, பெரம்பலூர் ஆட்சியராக சரண்யா அரி, அரியலூர் ஆட்சியராக மிருணாளினி, ராமநாதபுரம் ஆட்சியராக சிவகுரு பிரபாகரன் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கோவை மாநகராட்சி ஆணையராக கட்டா ரவி தேஜாவும், மதுரை மாநகராட்சி ஆணையராக கௌரவ்குமாரும், திருச்சி மாநகராட்சி ஆணையராக வீர் பிரசாத் சிங்கும் பொறுப்பேற்க உள்ளனர். மதுரை மாநகராட்சி ஆணையராக இருந்த சித்ரா விஜயன் சென்னை மாநகராட்சியின் வடக்கு மண்டல துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். நடிகர் அஜித்குமாரின் தாயார் காலமான நிலையில் முதலமைச்சர் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி வயது மூப்பு காரணமாக காலமானார். நடிகர் அஜித்குமாரின் தந்தை பி. சுப்பிரமணியம் கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் காலமானார். தந்தையின் மறைவுக்கு பிறகு அஜித்தின் தாயார் மோகினி வயது மூப்பு சார்ந்த உடல்நலக் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டிருந்தார். சென்னை தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் நடிகர் அஜித்குமார் தாயாரின் இறுதிச் சடங்கு தனிப்பட்ட நிகழ்வாக நடக்கும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நடிகர் அஜித்குமாரின் சகோதரர்கள் கூட்டாக விடுத்துள்ள அறிக்கையில் தங்களது தாயார் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து மறைந்துள்ளதாகவும் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு சிகிச்சை வழங்கிய மருத்துவ குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளனர். தங்களது தாயார் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் அனைவரது அன்பும் தங்களை நெகிழச் செய்திருப்பதாகவும் நடிகர் அஜித்குமார் மற்றும் அவரது சகோதரர்கள் தெரிவித்துள்ளனர். தாயை இழந்து வாடும் நடிகர் அஜித்குமாருக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் ஆறுதல் தெரிவித்த காட்சிகளே இவை. சென்னை ஈஞ்சம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அஜித்தின் தாயார் மோகினி உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அப்போது அஜித்குமாரை முதலமைச்சர் விஜய் ஆறு தழுவி ஆறுதல் கூறினார். இதேபோன்று நடிகை த்ரிஷாவும் அஜித்குமாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். சுமார் 25 நிமிடங்கள் அஜித்தின் இல்லத்தில் இருந்த முதலமைச்சர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய பின்னர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். நடிகர் அஜித்குமாரின் தாயார் மறைவையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அஜித்தின் இல்லத்தில் மோகினி மணியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் நேரில் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதேபோன்று முன்னாள் அமைச்சர் TRB ராஜா, காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, MP விஜய் வசந்த், அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP கந்தன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நடிகர்கள் சரத்குமார், நாசர், ஜீவா, அருண் விஜய், சிவா உள்ளிட்டோர் அஜித்தின் தாயாருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். இயக்குநர்கள் சங்கர், AR முருகதாஸ், AL விஜய், H வினோத் ஆகியோரும் அஜித்தின் தாயார் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகன் கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை மற்றும் உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அதேபோல திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விரதமிருந்து பால்குடம் சுமந்து வந்த பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் சண்முகநாதருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதனிடையே கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் மயக்கமடைந்ததாக தகவல் வெளியான நிலையில் உடலில் சர்க்கரை அளவு அதிகரித்து ஒருவர் மட்டுமே மயங்கி விழுந்ததாக இந்து சமய அறநிலைத்துறை விளக்கமளித்துள்ளது. வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். காலை நடை திறக்கப்பட்டு மூலவர் சாமிநாத சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு முருகன் காட்சியளித்தார்.
திருச்செந்தூர் அருகே காதல் திருமணத்திற்கு உதவிய இளைஞரை பெண் வீட்டார் கொடூர தாக்குதல் நிகழ்த்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் பேயன்விளை மேலலட்சுமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவரின் மகள் சௌமியா அதே பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணத்திற்கு சௌமியாவின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த கௌதம் என்ற இளைஞர் உதவியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சௌமியாவின் தாய் லதா உள்ளிட்ட 3 பேர் கௌதமின் வீட்டிற்கு சென்று மண்ணை வாரி தூற்றி தகாத வார்த்தைகளில் பேசி தகராறு செய்துள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் கௌதம் புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்து 10 பேர் கொண்ட கும்பலாக வந்த பெண் வீட்டார் கௌதம் மற்றும் அவரது தந்தை பரமசிவன் ஆகியோரை பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்கியுள்ளனர். இதில் இருவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவங்க நேற்று நாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்காக தான் அவங்க வந்திருந்த இந்த பிரச்சனை கூட வந்திருந்திருக்காது. அவங்கள தடுத்திருக்கலாம். அவங்க எந்த முயற்சியும் பண்ணல. தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கௌதமின் தாய் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் மின்சார ரயில்களுக்கான அட்டவணை நாளை முதல் மாறுகிறது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்படும் புறநகர் ரயில்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் புதிய அட்டவணைப்படி இயங்கும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்தியில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை சென்னை கடற்கரையிலிருந்து காலை 3:50 மணி முதல் மின்சார ரயில் புறப்படும் என்றும் இந்த ரயில் தாம்பரத்திற்கு காலை 4:50 மணிக்கு வந்தடைந்து அதன் பின்னர் 5:40 மணிக்கு செங்கல்பட்டு சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 2வது ரயில் காலை 4:10 மணிக்கு புறப்படும் என்றும் அந்த வகையில் காலை 6 மணி வரை 20 நிமிடத்திற்கு ஒரு ரயில் புறப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில்கள் இரவு 12:50 மணி வரை இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ள தெற்கு ரயில்வே வார நாட்களில் 106 சேவைகளும் வார இறுதியில் 96 ரயில் சேவைகளும் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதேபோன்று 26 மின்சார ரயில்கள் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரைக்கு இயக்கப்படும் என்றும் நெரிசல் மிகுந்த நேரங்களில் குறைந்த இடைவெளியில் கூடுதலாக மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை குறிவைத்து தாவேக குதிரை பேரம் நடத்துவதாகவும் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட பிளவு முடிவுக்கு வந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RV அர்லேக்கரை அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் MP தனபால் ஆகியோர் சந்தித்தனர். அப்போது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை குறிவைத்து ஆளும் கட்சி நடத்தும் குதிரை பேரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என ஆளுநரிடம் அவர்கள் மனு அளித்தனர். இந்த சந்திப்பை தொடர்ந்து இருவரும் பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநரை சந்தித்ததற்கான காரணத்தை கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசிக் கொண்டிருக்கின்ற தாவேக அரசினுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மேதகு ஆளுநர்களை சந்தித்து நானும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தனபால் அவர்களும் ஆளுநர் அவர்களை சந்தித்து நேரடியாக மனுவினை தந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திட்டு வந்துகிறோம். இதனிடையே அதிமுகவில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டு கழகம் ஒன்றுபட்டு விட்டதாக லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் இரு தரப்பினர் கைகலப்பில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் 28 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த தோல்விக்கு கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகள் முறையாக தேர்தல் பணியாற்றாததும் சொந்த கட்சியின் வேட்பாளர்களை வீழ்த்தும் நோக்கில் கட்சி விரோத செயல்களில் சிலர் ஈடுபட்டதுதான் முக்கிய காரணம் என்று டெல்லி தலைமைக்கு புகார்கள் சென்றன. இதனையடுத்து தேர்தல் தோல்வி மற்றும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக முன்னாள் MP ஜெயக்குமார் தலைமையில் உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. முதல் நாளில் வடசென்னை தொகுதிக்குட்பட்ட தொகுதிகள் குறித்து ஆய்வு நடைபெற்றது. அப்போது வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் மதர்கானே ஃபாரூக் மீது முன்னாள் மாவட்ட செயலாளர் திரவியம் தரப்பினர் சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூட்டம் முடிந்த பின்னர் இரு தரப்பினரும் வெளியே வந்தனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதன் காரணமாக சத்தியமூர்த்தி பவனில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. முறைகேடு புகாரில் தமிழக அரசின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் G. கிருஷ்ணராஜா பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞராக பணியாற்றிய வழக்கறிஞர் G. கிருஷ்ணராஜா கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தமிழக அரசின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநராக செயல்பட்டு வந்தார்.
இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஒவ்வொரு துறைகளிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறையில் அமைச்சர் நிர்மல்குமார் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டார். சட்டத்துறையில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் குற்ற வழக்குகள் தொடர்பு துறையில் சில முறைகேடு புகார்கள் கண்டறியப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் அமைச்சர் நிர்மல்குமாரின் உத்தரவின் பேரில் தமிழக அரசின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் கிருஷ்ணராஜாவை பதவியிலிருந்து நீக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து பொறுப்பு குற்ற வழக்கு தொடர்பு இயக்குநராக ஆர். சேகர்துரை நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே ஆய்வுகளுக்கு பிறகு டெண்டர் அறிவிப்பை வெளியிட ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் அறிவுறுத்திய நிலையில் டெண்டர்கள் குறித்த விவரங்களை ஆராய 3 குழுக்களை அமைத்து மின்சாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வான டி.கே. சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். கர்நாடகாவில் 2023 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 135 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்றியது. முதலமைச்சர் பதவிக்கு சித்தராமையா, டி.கே. சிவக்குமார் இடையே கடும் போட்டி ஏற்பட்டது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் சித்தராமையா முதலமைச்சராக பதவியேற்றார். அப்போது இருவருக்கும் தலா 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி என முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி சித்தராமையாவை டெல்லிக்கு அழைத்த காங்கிரஸ் தலைமை அவரை பதவி விலக அறிவுறுத்தியது. அதன்படி சித்தராமையா தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து பெங்களூருவில் நேற்று காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக டி.கே. சிவக்குமார் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், வரும் ஜூன் 3ஆம் தேதி டி.கே. சிவக்குமார் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றார். He is going to take oath as a chief minister along with his team on third evening. காங்கிரசுக்குள் எந்த குழப்பமும் இல்லை என்றும் அடுத்த தேர்தலிலும் வென்று ஆட்சி அமைக்கும் என்றும் கே.சி. வேணுகோபால் தெரிவித்தார். இதனிடையே டி.கே. சிவக்குமாரை ஆட்சி அமைக்க ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அழைப்பு விடுத்துள்ளார். தாவூத் இப்ராஹிம் கூட்டாளிகள் மற்றும் பாகிஸ்தானின் உளவு அமைப்புடன் தொடர்புடைய 9 பேரை டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் சனிக்கிழமையன்று அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் டெல்லி காவல்துறையின் ஒரு பிரிவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சதிச் செயலில் ஈடுபட இருந்த 9 பேரை கைது செய்தனர். இவர்கள் தலைநகர் டெல்லி உள்பட முக்கிய இடங்களில் சதித்திட்டத்தை அரங்கேற்றும் நோக்கத்தில் தங்கியிருந்ததும் பாகிஸ்தான் உளவு அமைப்புடனும் தலைமறைவாக உள்ள நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிம் ஆகியோருடன் தொடர்பில் இருந்ததும் தெரியவந்துள்ளது. அவர்களில் சிலர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. அவர்களிடமிருந்து நவீன ரக துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த கும்பலுக்கான நிதி தொடர்புகள், ஆள் சேர்ப்பு தொடர்பு மற்றும் ஆயுதங்கள் தொடர்புகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நீட்டை தொடர்ந்து CUET தேர்விலும் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறால் CUET தேர்வு எழுத முடியாத 3765 மாணவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கான பொது நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது. அந்த வகையில் மே 11ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறுவதாக இருந்த நிலையில் பக்ரீத் பண்டிகை காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு ஜூன் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் நேற்று காலை முதல் ஷிப்டில் சில குறிப்பிட்ட மையங்களில் ஏற்பட்ட நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக தேர்வு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. அதேபோன்று 2ஆம் ஷிப்டிலும் தொழில்நுட்ப சிக்கல் எழுந்ததால் தேர்வு மாலை 3 மணிக்கு பதிலாக மாலை 4 மணிக்கு தொடங்கும் என தேசிய தேர்வு முகமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்நிலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிப்பு கோரியுள்ள தேசிய தேர்வு முகமை முதல் ஷிப்டில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு 95% மாணவர்கள் தேர்வு எழுதி முடித்ததாக கூறியுள்ளது. அதே நேரம் தேர்வு எழுத முடியாத 3765 மாணவர்களுக்கு விரைவில் மறுவாய்ப்பு வழங்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தின் பிகானேர் மாவட்டத்தில் திடீரென வீசிய புழுதி புயலின் காட்சிதான் இது. ராஜஸ்தான் மாநிலத்தின் தோல்பூர், ஜெய்ப்பூர், அஜ்மர் ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் பிகானேர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திடீரென வீசிய புழுதி புயலால் நகர் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. இதேபோன்று சுரு என்ற பகுதியில் மணிக்கு சுமார் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புழுதி புயல் தாக்கியதால்
அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. மதியம் 3 மணி அளவில் திடீரென தாக்கிய புழுதி புயலால் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடியே சென்றன. இந்நிலையில் அடுத்த சில நாட்கள் புழுதி புயலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க சென்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல் நடத்திய காட்சிகள்தான் இது. மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக ஆட்சியிருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவிடம் ஆட்சியை பறிகொடுத்தது. இதனையடுத்து சுவேந்து அதிகாரி முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் தேர்தலுக்கு முன்பும் பின்பும் பல இடங்களில் கலவரம் வெடித்தது. இதில் சோனாப்பூரைச் சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியும் மம்தா பானர்ஜியின் உறவினருமான அபிஷேக் பானர்ஜி ஆறுதல் கூற சென்றார். கிரிக்கெட் ஹெல்மெட் அணிந்து சென்ற அவரை வழிமறித்த அப்பகுதி மக்கள் முட்டைகள் மற்றும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆட்சியாளர்கள் கொலைகாரர்களாக மாறியிருப்பதாக காட்டமாக விமர்சித்துள்ளார். லாவோஸ் நாட்டில் தங்க வேட்டைக்கு சென்றவர்கள் வெள்ளம் சூழ்ந்த குகைக்குள் சிக்கித் தவித்த நிலையில் 10 நாட்கள் போராட்டத்திற்கு பின் உயிருடன் மீட்கப்பட்ட நிகழ்ச்சியான தருணம்தான் இது. லாவோஸ் நாட்டின் ஜாய்சம்போன் மாகாணத்தில் உள்ள குகைக்குள் தங்கம் தேடி 7 பேர் கடந்த 19ஆம் தேதியன்று சென்றனர். சில மணி நேரத்தில் அந்த பகுதியில் கனமழை பெய்து குகைக்குள்ளிருந்து வெளியே வருவதற்கான பாதையை நீர் சூழ்ந்தது. இதனால் குகைக்குள் சென்றவர்கள் அங்கேயே சிக்கித் தவித்தனர். அவர்களை மீட்கும் பணியில் லாவோஸ் மட்டுமின்றி தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச நீர்மூழ்கி வீரர்களும் ஈடுபட்டனர். குகையின் நுழைவாயிலில் இருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் 5 பேர் சிக்கியிருப்பது கடந்த புதன்கிழமையன்று கண்டறியப்பட்டது. அவர்களை மீட்டு வரும் பணியில் மீட்புக் குழுவினர் களமிறங்கினர். அதில் ஒருவர் வெள்ளிக்கிழமையன்று பாதுகாப்பாக வெளியே அழைத்து வரப்பட்டார். மற்ற 4 பேரையும் நேற்று வெளியே மீட்டு வந்தனர். அவர்களை உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆற தழுவி கதறி எழுதது காண்போரை நெகிழச் செய்தது. அதன்பின் 4 பேரும் செயற்கை சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். குகைக்குள் சிக்கியுள்ள மேலும் 2 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.